வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஃபெமினைன் பொலாரிட்டி. சரிங்களா? ஃபெமினைன் பொலாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குண்டலினி சக்தி, ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து இதோட இவங்க இவங்க இந்த அதாவது இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஃபெமினைன் கேரக்டரை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து பாலினம் வந்து கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஃபெமினைன் கேரக்டர். ஸோ உங்களுக்குள்ள உள்ள ஃபெமினைன் பற்றி வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அது என்ன பண்ணும், அதோட வேலை என்ன, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஏன் அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெளிப்படைய வைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். தந்த்ராவில் வந்து இதை வந்து எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் இன்பத்தை தாண்டி ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக, விழிப்புணர்வுக்காக வழிகாட்டுற வேலையை தான் வந்து இந்த ஃபெமினைன் எனர்ஜி வந்து உங்களுக்கு பார்க்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா மூலாதாரத்தில் தான் இருக்கும் அந்த ஃபெமினைன் எனர்ஜி. அதை நீங்கள் வந்து அதாவது சுவாதிஷ்டானம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் வரைக்கும் ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது தான் அதில் தான் என்ன இருக்குன்னா காமம், படைப்பு, உணர்ச்சி எல்லாம் இருக்கும். ஸோ வந்து அது வந்து முதல்ல விழிக்கும். சரிங்களா? விழித்து வந்து அநாகதத்தில் வரும்போது தான் அன்கண்டிஷனஸ் லவ்வை வந்து அது வந்து எடுக்கும். ஸோ வந்து இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொல்கிறது என்னென்னா உடல் ரீதியாக தந்த்ரா பேஸில் வந்து உடல் ரீதியாக பண்ணலாம், இல்லைனா ஆத்மா ரீதியாக பண்ணலாம், இல்லைனா டெலிபதிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்வின் ஃப்ளேமில் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியாக அவங்க வந்து இணைய மாட்டாங்க. ஒன்லி வந்து ஆத்மா ரீதியாக பண்ணுவாங்க. இதை தான் வந்து அவங்க வந்து இன்னர் யூனியன் இன்னர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இவங்க இப்போ வந்து அவங்க இப்போ ரெட்டை சுடருக்குடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உள்ளே உங்கள் சிவனையும் சக்தியையும் தான் ஒன்றிணைகிற ப்ராசஸாக வந்து இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா எடுத்தவுடனே இவங்க வந்து அது பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி எல்லா கர்மாஸ் எல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்குள்ளே தான் அவங்க அத்தனை நான் சொன்னல யூனியன்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுக்கும். இதான் இவங்களோட டிசைனே வந்து இதுதான். ஸோ வந்து இப்போ வந்து காமத்தை வந்து என்ன இருக்கும், இந்த ஃபெமினைன் வந்து இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காமத்தை வந்து இவங்க வந்து தெய்வீகமாக வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இவங்களுக்கு வந்து மன வளர்ச்சி மனோ ரீதியாக வந்து இவங்க வந்து நல்லா ஹையாக போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் காமம், அதாவது காதல் அப்படிங்கிறதுன்னு இவங்க வந்து ஆனந்த ஒரு பேரின்ப நிலைக்கு வந்து இவங்க வந்து போவாங்க. ஸோ இந்த ஃபெமினைனுடைய பொலாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக்காக இருக்கும். அதாவது இழுக்கும் தன்மை, பெண்மைக்குனே வந்து இழுக்கும் தன்மை தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஏற்றுக்கொண்டிருக்கும், அதுமாதிரி பராமரிக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெமினைனோட இதுதான் வந்து உள்ளே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லெவல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சக்கரா, அதாவது கருப்பப்பையில் உள்ளதான் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதில் எப்படி அப்படின்னா, இதோட வந்து ஏன் அப்படின்னா இதுதான் இதோட ஆற்றல் மையமாக இருக்கும். இங்கே தான் வந்து உங்கள் காமத்தின் அதைய பழைய கர்ம பதிவுகள் அனைத்தும் வந்து இதில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ பழைய துரோகங்களாக இருக்கட்டும், பழைய ஒடுக்குகளாக இருக்கட்டும், எவ்வளவோ வந்து பார்த்துருக்கோம் அது. ஸோ பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள பழைய ட்ராமாஸ் எல்லாமே வந்து அதில் வந்து பதிஞ்சிருக்கும், கர்ம பதிவுகள் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அனைத்து விதமான செக்ஷுவல் கர்மாஸை ஃபுல்லும் வந்து நீங்கள் நீக்கினாதான் உங்களுக்கு வந்து இந்த இன்னர் யூனியன் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது அந்தர் மைந்துனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, அது வந்து தாந்திரிகத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாத்தையுமே நீங்கள், அதாவது கடந்த கால காயங்களாக இருக்கட்டும், அதாவது எல்லாமே வந்து தங்கியிருக்கும் போது இதை நீங்கள் பியூரிஃபை பண்ணினா தான் உங்களுக்கு வந்து படைக்கும் திறனே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் உடலே வந்து தெய்வீக பாத்திரமாக நீங்கள் வந்து மாற்றி வச்சுருப்பீங்க. இப்போ வந்து ரெட்டை சுடர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இணைய மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டலினி ஆற்றல் வந்து என்ன பண்ணும், ஃபெமினைனோட இது வந்து மேலே எழும்பும் போது இவங்களுக்கு வந்து அது என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னா, நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் நடுக்கம் இருக்கும், அப்புறம் ஷேக்கிங் உடம்பு இருக்கும், அப்போ கர்ப்பப்பையில் வந்து அதிர்வுகள் வந்து தெரியும், அது இதயம் ஹார்ட் பீட்ஸ் வந்து தெரியும். இப்போ இதெல்லாமே வந்து இதோட சிம்டம்ஸ். அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன தெரியும்னா, உள் பார்வையில் வந்து உங்களுக்கு இணைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது அது
வந்து உங்களுக்கு காட்டிக்கணும். இதான் வந்து ரெட்டை சுடரில் உள்ள ஒரு இது. இப்போ வந்து இதில் வந்து என்ன இது இப்போ இதோட முக்கியமான இது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ள உள்ள பெண்மை வந்தான் வந்து ஆண்மை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஆற்றலை வந்து மேலே அழைக்கும் திறவுகோலே வந்து இதுதான் வந்து பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து இதுதான் வந்து திறந்து கொடுக்கும். இப்போ திறந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ வந்து பெண்மை ஆண் தன்மை வந்து ஒத்திசைச்சதுக்கப்புறம் ஆண் வந்து கொடுக்கும், பெண் வந்து பெற்றுக்கொண்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த ஃபெமினைன் வந்து உங்களுக்குள்ள வந்து அனைத்தையும் வந்து பெற்றுட்டு அன்பால் வந்து அது வந்து நிரப்பி அதுக்கப்புறம் வந்து திருப்பி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உள்ள ஃபெமினைன். இது வந்து ரெட்டை சுடருக்கு வந்து எல்லாமே வந்து ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இந்த போலாரிட்டி இவங்க பண்ணும்போது, இந்த தந்திரா விதத்தில் பண்ணும்போது அவங்களுடைய ரிதமும் அவங்களுடைய ஓட்டமும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெமினைன் எனர்ஜி தான் வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ வந்து அப்போ 2 பேருமே ஆண் பொலாரிட்டியும் வந்து இதுக்கு வந்து ஒத்தி செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருவருக்கும் சோர்வின்றி ஆனந்தம் கிடைக்கும். இதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்டர்லைன் பண்ண ஒரு விஷயம். ஸோ வந்து நீங்கள் வந்து அதனால தான் இவங்க வந்து செலிபஸி மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து பான் வீடியோஸ் எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா மற்றது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எனர்ஜியை வந்து சக் பண்ணும். சரிங்களா? சக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ் ஆகிடுவீங்க எல்லா எனர்ஜியும். பட் இந்த மாதிரி தந்திரிக் முறையில் வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா ப்ராசஸையும் நீங்கள் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது இன்னர் யூனியன் நடக்கும்போது என்னென்னா, சோர்வின்றி உங்களுக்கு வந்து ஒரு விதமான பிளிஸ் மூமெண்ட் கிடைக்கும். இதுதான் இதோட முக்கிய பங்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் பார்வதி வந்து உள்ளே இணைகிறது, அதாவது சக்தியும் சிவனும் வந்து உள்ளே இணைகிறது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து தாரா அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா, இப்போ சக்தி சிவன் வந்து காமனாக வந்து எப்படி இருப்பாங்க, இதை எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறது அப்படின்னா பக்தி, அமைதி அந்த மாதிரி. ஏன்னா 2 பேரும் ஒன்று இருந்தது. இப்போ தாராமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இவங்க வந்து கருணையால் வந்து மாற்றுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து இப்போ வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து கருணை மிக்கவங்க. அப்போ ஏற்கனவே வந்து இவங்க வந்து மேஸ்குலின்ட்டு இருந்து தான் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க திறந்து விடுறது. அதனால தான் ஃபெமினின் ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உள்ளே நடக்கிறதும் ஒன்று தான். நீங்கள் ரெட்டை சுடரில் பார்த்தீங்கன்னா வெளியேயும் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபெமினைன் தான் வந்து விழிப்புணர்வு தன்மை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ உள்ள பெண்மை வந்து உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஆணுக்கு வந்து திறவுகோலை திறந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் வந்து ஒத்தி சேர்ந்து அதுக்கு இதாயிட்டுனா அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து திருப்பி வந்து நீங்கள் கொடுக்கும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து தாரா அப்படின்னு சொல்லும் போது தான் கருணை. சரிங்களா? அப்போ அன்பால் இவங்க வந்து நிரப்பி கருணை அது வந்து அன்பால் ஃபில் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக பெற்று கொண்டுட்டு அதை வந்து திருப்பி கொடுப்பாங்க. இது வந்து எல்லார் இதுலேயும் இதுதான் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் உற்று நோக்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்மை நீங்கள் தான் வந்து முதல்ல வந்து அதாவது திறப்புக்கு அந்த ஆற்றல், அதாவது சக்தியை வந்து ஆற்றலை மேலே எழுப்புறதுக்கான ஒரு அழைப்பு கொடுத்து அதை வந்து திறந்து விடுவீங்க. விட்டதுக்கப்புறம் விடுவீங்கன்னு நான் சொல்கிறது உள்ள பெண்மையை சொல்கிறேன். அது வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் வந்து பெண்மை சக்தி உள்ளே இருக்கும். ஸோ வந்து இது பண்ணும்போது என்னென்னா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுன்னா, ஆண்கிட்ட இருந்து தான் வந்து இது வந்து பெற்றுக்கிட்டே இருக்கும் அந்த சக்தி. ஸோ வந்து ஒரு கட்டம் வரும்போது அந்த கருணையின் போகும்போது இப்போ நீங்கள் தாராலாம் பார்த்தீங்கன்னா கருணை அதுதான் வந்து சிவனுக்கே வந்து அந்த பாய்சனை வந்து வெளியெடுக்கிறதுக்காகி அம்மா இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தத்துவங்களும் வந்து மிகப்பெரிய அர்த்தங்கள் கொண்ட தத்துவங்கள். இதெல்லாமே வந்து இரட்டைச்சுடர் பயணத்தில் வந்து அப்படியே உணர்ந்திருப்பாங்க எல்லாரும். அதுதான் வந்து இவங்க வந்து அபரிவிதமாக இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு ஆற்றலையும் வந்து இவங்க வந்து பழைய தத்துவங்கள் நம்ம புராணங்களில் சொல்லி வச்சது எல்லாமே இவங்க வந்து அப்படியே உணர்ந்து எடுப்பாங்க இவங்க. ஸோ வந்து இப்போ வாராகி, காளி இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அகங்காரத்தை தான் வந்து இந்த தெய்வங்கள் வந்து
விடு. அகங்காரத்தால் ஏற்பட்ட தடைகள் இருந்துச்சு. இப்போ எனக்கே வந்து அகங்காரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து வாராகியை வழிபடுறேன் அப்படின்னு சொன்னால் என்னையை வந்து அடித்து எடுத்துரும். அதாவது என்ன அகங்காரம் இருந்தாலும் என்கிட்ட எடுத்து விட்டுரும். இதான் வந்து காளி, வாராகி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் வழிபடுறதுக்கு. ஸோ பேசிக்கலாக வந்து நீங்கள் ரெட்டை சுடரில் பார்த்தீங்கன்னா என்ன மெயினாக கொண்டு வருவாங்க அப்படின்னா, ஈகோவை சுக்காக உடைக்கிறது அதுதான் மெயின் ப்ராசஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்கண்டிஷ்னல் லவ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுபடி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம கர்ப்பப்பை ஓம் சக்ராஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப, அதாவது பழைய விதமான கர்மா பதிவுகள் வந்து நிறையா இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யோனி, கர்ப்பப்பை இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு இது. இப்போ நீங்கள் வந்து யோனி பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து மூச்சு அப்படியே அமைதியாக உட்காந்து உள்ளே வந்து மூச்சு உள்ளே இழுக்கும் போது அந்த யோனி வரைக்கும் வந்து உங்களுடைய மூச்சு வந்து அப்படியே உள்ளே போய் அது ஸ்ப்ரெட் ஆகி அதில் பண்ண மாதிரி வெளியே நீங்கள் வந்து விடும் போது என்னென்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கிற கழிவுகள், அதாவது அழுக்குகள், கருப்பு, தீய சக்திகள் எல்லாமே அப்படியே அவுட்டில் போகிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து யோனி வந்து பியூரிஃபை பண்ணும். அப்புறம் கர்ப்பப்பை, இதெல்லாமே மெயினாக ப்ராசஸ் நடக்க வேண்டியது. ஸோ கர்ப்பப்பையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதுக்குள்ளே உள்ள ஒரு தங்க இது மாதிரி, அதாவது அதை வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி, அதை வந்து பியூரிஃபை பண்ணி நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கிற மாதிரி, ஏன்னா அது தூய்மையாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதோட அதிர்வு அலைகள் வந்து உங்களுக்கு அப்படியே மேலே இருந்து ஹார்ட்டு மேலே வரைக்கும் நீங்கள் கொண்டு போகிறாப்புல வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து பியூர் ஆகும். அப்புறம் மந்திரம் வந்து ஒரு 108 டைம்ஸ் இதுக்காண்டி ஏதாவது மந்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல், மனம், ஆத்மா எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்ப்பப்பையினுடைய தெய்வீக தன்மை அடைய தான் நீங்கள் இந்த யூனியனுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டே வருவீங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருப்பி வந்து அதிலே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து யூனியன் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. அது குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. யூனியன் நடந்துச்சா நடக்கலையா, ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபால்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த செக்ஷுவல் கர்மாஸை வந்து நீங்கள் ரிலீஃப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இது இருக்கும். நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு ஹார்ட்டுக்கு வந்து அன்கண்டிஷனல் லவ் எடுத்து நீங்கள் மேலே போனால் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் முக்கியமான ப்ராசஸ் எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு முதல்ல கீழேருந்து இந்த பியூரிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அதுமாரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷுவல் கர்மா தான் ரெட்டை சுடரை பொறுத்தவரை ரொம்ப டேஞ்சரஸான கர்மாஸ், ரொம்ப டேஞ்சரஸான. இதை நீங்கள் பண்ணினாதான் வந்து இது வந்து எளிது கிடையாது, அவ்வளோ எளிது கிடையாது. பட் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து பிரபஞ்சம் வந்து சிக்னல் கொடுக்கும். எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த படைக்கும் இதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும். புரியுதுங்களா? இது அருமையாக கொண்டு வரும், பிரபஞ்சம் வந்து அருமையாக கொண்டு வரும். எனக்கெலாம் வந்து இது வந்து காட்டினது இன்னொரு ட்வின் ஃப்ளேம் தான் வந்து காட்டினாங்க. நான் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, என்ன இது நம்மளுக்கு எதுவுமே என்னமோ இருக்குது பட் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது ஒரு ரெட்டை சுடர் உடனே வந்து அவங்க வீடியோ மூலமாக எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி ரெட்டை சுடர் ஃபுல்லுமே மோஸ்ட்லி வந்து கனெக்டடாக இருப்பாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த தகவல்கள் வந்து பரிமாறுறதுக்காண்டி. அதனால தான் அவங்க வந்து நிறைய ஃப்ரீ வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் வந்து இவங்க மூலமாக இவங்களுக்கு வந்து நிறைய சிக்னல்ஸ் கொடுக்கும். நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து எடுக்கிறதோட இந்த ரெட்டை சுடர் பயணத்தில் இருக்கிறவங்களுடைய சிக்னல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அவங்களும் இப்போ அவங்க டிவைன் மேஸ்குலின் வந்து சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே டிவைன் ஆகிறதுக்காண்டி பாடுபட்டுருவாங்க. ஸோ வந்து இவங்களுடைய சிக்னல்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து எடுத்தீங்க, அவங்க நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எங்கேயாவது இருந்து ஒரு ரெட்டை சுடர் உங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுபடி நீங்கள் வந்து நடக்கணும். எனக்கு வந்து இந்த செக்ஷுவல் கர்மாஸ் வந்து ஒரு ரெட்டை சுடர் சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய வழியவே வந்து நான் வந்து மாற்றினேன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று தெரியும், பட் எனக்கு புரியப்படலை என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து ரூட்டை வந்து மாற்றி விடும் போது தான் நான் அதுக்கு தக்கன ப்ராசஸ் நான் வந்து போயிட்டுருக்கும் போது நான் வந்து நிறைய வந்து
யாகமெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அதாவது தீயில வந்து அந்த அந்த இதை வந்து பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ், சரிங்களா? அந்த ப்ராசஸ் நான் வந்து பண்ணேன். ஏன்னா எல்லாருக்கும் நான் வீட்டில் இருந்து அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அது எலிஜிபிள் அப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை சொல்லி கொடுப்பேன் நான். பட் எல்லாராலையும் வீட்டில் வச்சு வந்து எல்லாரையும் பண்ண முடியாது. டெய்லியும் வந்து கோயிலுக்கும் வந்து டெய்லி போய் உட்காந்து யாகம்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து நான் வந்து யாகம் பண்ணி எனக்கான ஒரு பியூரிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னா, எனக்கு காட்டினது ஃபுல்லுமே வந்து நெருப்பினுடைய இதுதான், தன்மை தான் வந்து காட்டுச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு இதை வந்து செட் ஆகும். இப்போ எதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிலவங்களுக்கு நீர் தத்துவம் ரொம்ப செட் ஆகும், நெருப்பு தத்துவம் ரொம்ப செட் ஆகும். இப்போ நீர் தத்துவம்னா செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த இந்த இது பண்ணுவோம். எனக்கும் நீர் தத்துவம் வந்து பண்ணும். பட் நான் பண்ணது என்னென்னா, ஏன்னா ரொம்ப லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து நெருப்பை வச்சு தான் நான் வந்து இது பண்ணேன். அதுக்கெலாம் ரொம்ப 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 பாடுபட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் இது வந்து சிம்பிளாக தானே இருக்குது. உங்களுக்கான ஏதாவது ஒரு மந்திரத்தை வச்சுக்கோங்க. அது எல்லாமே முக்கியமானது. ஏதாவது பீஜ மந்திரஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்ல என்ன ஆகும்னா, நீங்கள் நெட்டில் தேடினாலே கிடைக்கும். ஸோ அதோட மந்திரம் வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணலாம். இந்த மெடிடேஷன்ஸில் வந்து நான் சொன்னேன்ல, அதை வந்து பியூரிஃபை பண்ண இது வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு 2 நாள் அப்படின்னா பண்ணிட்டு விடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப இருக்கும். லேடிஸ் பொறுத்த வரனாலும் சரி, ஜென்ஸ் பொறுத்த வரனாலும் சரி, இது வந்து மேஸ்குலின் ஃபெமிலின்னு சொல்லிட்டு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஃபெமினைனாக இருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய செக்ஷுவலை வந்து தெய்வீகத்தன்மையாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த பியூரிஃபிகேஷன்ஸ், இந்த கர்மா கழிவுகள் வந்து நீங்கள் வந்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கே வந்து மூவ் பண்ண முடியும். இல்லைனா இதுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆகிட்டு கிடப்பீங்க நீங்கள், சரிங்களா? இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிட்டே போகும். அது வேணும், எல்லாம் கிடைக்கும். பட் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க நீங்கள். ஸோ அப்போ பேஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்தால் தான் அந்த இது வரும். எல்லாம் திருப்பி கீழே இறங்கிட்டே இருக்கிறாப்புல வரும். அப்படி பண்ணக்கூடாது. இந்த நீங்கள் யாராவது ரொம்ப இப்போ இதில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஏன் யூனியன் நடக்க மாட்டேங்குது, ஏன் வந்து ஹார்மோனியஸ் யூனியன் நடக்க மாட்டேங்குது, ஏன் வந்து இன்னர் யூனியன் நடக்க மாட்டேங்குது, ஏன் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ட்வின் ஃப்ளேமே வந்து வரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த இதில் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இது இருந்தாலும் உங்களுடைய டிஎஃப், ஒரிஜினல் டிஎஃப் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. இந்த கர்மாவை நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டிஎஃப் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எனர்ஜி வைஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பழைய கர்மாஸ் இருந்து வந்தாங்கன்னா அவங்களே ஏற்கனவே கர்மா கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் கர்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 பேருமே வந்து அடிச்சிடும், சரிங்களா? அதனால தான் இந்த ரெட்டை சுடத்தில் முதல்ல வந்து உடலை வந்து, ஏன்னா இது வந்து பயங்கர ஹை ஃப்ரீக்குவென்சியான ஒரு பயணம். அதனால தான் பிரபஞ்சமே 2 பேரையும் சேர்க்காது. ஃபஸ்ட்டு சேர்க்காது. எல்லா இதையும் முடிச்ச பிறகு தான் சேர்க்கும். அதுக்கு அவ்வளோ வந்து இவங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் யூனியன் பற்றியே வந்து ஸ்டார்டிங் நினைக்கவே கூடாது. நினச்சி அப்படி நீங்கள் ஒன்றிணைஞ்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லே ஆகாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் நீங்கள் வந்து முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுடைய டிவைன் மேஸ்குலினுக்கே வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களான்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்துடுவாங்க. அவ்வளோதான். இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்களுக்கு இருந்தாலும், இன்கேஸ் வந்து அவங்களுக்கு இருந்தாலும், இப்போ நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க வந்து ஓடுவாங்க, சரிங்களா? ஓடும்போது விட்டுருங்க. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு எப்படின்னு திரும்பி இங்கே தான் வருவாங்க, எங்கேயும் போயிட மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா போகவே முடியாதுங்க. இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த இழுக்கும் தன்மையில் இல்லை பிரபஞ்சோடது, சரிங்களா? அதனால் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. எப்படினாலும் அவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள ட்ராமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், சரிங்களா? வேறு வழியே கிடையாது. நீங்களும் அதுக்கு தக்கன அது உங்களோட இது நீங்கள் ப்ராப்பராக, அதனால தான் அவங்க உங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நம்மளோடது நிறையா இருக்கும், நம்மளுக்கே தெரியாமல் வந்துகிட்டே இருக்கும். சடனாக ஏதாவது சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று பண்ணால்
முதல்ல எனக்கெலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடதே வந்து கவலை அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ வெளியே பார்த்து கவலை வருவேன். எதுக்கு கவலை? அது இப்போ துப்புரவு பணியாளர் பார்த்து எனக்கு ரொம்ப கவலை. நேரத்துலாம் அது என்ன சொல்லனே எனக்கு தெரியல. அது அவ்வளோதான். அதாவது பணக்காரங்களை பண்ணினா கூட ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் ஏழை வயிற்றில் அடித்தவங்க வந்து உருப்படதா சரித்திரமே கிடையாது. அதுங்க அவ்வளோதான். அதோட என்னைக்கு வந்து இந்த உச்சத்தின் இவங்க வந்து வந்துட்டாங்களோ, இது வரைக்கும் பண்ணது கூட நான் இது வரைக்கும் நான் அப்படி சொன்னது கூட கிடையாது. சரிங்களா? அரசியல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். பட் இந்த துப்புரவு தொழிலாளர்களை வந்து ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் மனுஷங்களா மனசாட்சி விடுங்க, ஒரு மனுஷங்களாக கூட மதிக்காமல் ஒன்று கூட என்னன்னு கூட கேட்கல அப்படின்னா நம்மலாம் எதுக்கு சுதந்திர தினம் கொண்டாடணும்னு எனக்கெலாம் தோணுது. எதுக்கு சுதந்திர தினம்? என்ன சுதந்திர தினம்? என்ன இருக்குது? ஒன்றுமே வந்து அந்த காலத்தில் தாங்க வந்து இது என்னது ஏழை எல்லாருமே நீங்கள் போராட்ட வீரர்கள் எல்லாரும் பார்த்தோன்னா அடித்தட்டு மக்களுக்கு தான் வந்து போராடி இருக்காங்க. கஷ்டப்பட்ட மக்கள்கள் வந்து முன்னேறணும் தான் அத்தனை பேரும் போராடிருக்காங்க. ரொம்ப வசதியானவங்க முன்னேறணும்னு சொல்லிட்டு போராடலை, எதுவுமே போராடலை. இதில் வந்து அந்த அதே நிலைமை தான் இத்தனை வருடம்க்கு அப்புறமும் இருக்குது. ஏன் மற்றவங்க போராடினா கூட ஒரு செவி கூட சாய்க்கலை அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க உங்களுக்கு எல்லாருமே யோசித்து பார்க்கணும். ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற வேறு எதுவுமே அவங்க பண்ண வேண்டாம். ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை குறைச்சிட்டு இதிலேருந்து நான் பிஎஃப் தருவேன், அது தருவேன், இது தருவேன், எத்தனையோ தா நீ கொடுக்குற சம்பளத்தை நீ கொடுத்துட்டு நீ வந்து இருக்கிற சம்பளத்தை நீ கொடுத்துனா தான் வந்து இதாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து நேரத்துலாம் எனக்கு 2-3 நாளாக பயங்கர கோபமாக இருக்குது. நானும் எவ்வளவோ கடந்து வருவேன். அப்புறம் அந்த நியூஸ் வர பார்க்க நம்மளுக்கு அப்படியே வருது. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், சாமானிய மக்கள்கள் இந்த மாதிரி அடித்தட்டு மக்களை, அதுவும் இவங்களுக்கு வந்து நல்ல சேலரி கொடுக்கணுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சிங்க நீங்கள்? அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸ் இதில் வந்து லேடிஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருடைய புருஷங்காரனும் குடிகாரனாக தான் இருப்பான். அவங்களோட இது இல்லை அப்படின்னா சீக்கிரமே செத்துருப்பான், இல்லை ஓடிருப்பான். இதுதான் லேடிஸோட அங்கே நிலைமையாக இருக்கும். நீங்கள் சர்வே பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போது அத்தனை லேடிஸும் தன் பிள்ளைகளை வந்து அந்த இதுலேயும் குப்பை அள்ளி இப்போ தெருவில் வந்து வண்டி போகுங்க, இல்லை ஜென்ஸ் வந்து அப்படியே இது பண்ணிட்டு அவங்க வந்து அப்படி போவாங்க. அந்த லேடிஸ் வந்து தான் வந்து ஓடி அந்த லாரி பின்னாடியே ஓடி குப்பையை ஒவ்வொரு இடமா இறக்கி ஏற்றிட்டு போவாங்க. வயசான அத்தனை பேர் போயிருக்காங்க. எனக்கெலாம் நானாக ஸ்டார்டிங் வந்து நான் வந்து பார்க்கும்போது நான் நினைப்பேன், மிஷின்ஸ் கண்டுபிடிக்கலாம்ல, எதுக்கு வந்து இவங்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்த வைக்கிறாங்க? எவ்வளவோ இதுக்கு வந்து மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு மிஷின்ஸ் கண்டுபிடிச்சா என்ன? என் பாவம் தானே இந்த மக்கள். வேறு ஏதாவது வேலை வாய்ப்பை இவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி ஏன் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கூட நினச்சிருப்பேன். ஏன் வந்து மக்களுக்கு மனிதர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து இது உழைக்கக்கூடிய மனிதர்களை வந்து வயிற்றில் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எத்தி பிழைக்கிற நீங்கள்லாம் வந்து காரில் போய்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அடுத்தவனை கொள்ளடிச்சிக்கிட்டு கோடியாக கொள்ளடிச்சிக்கிட்டு என்ன பண்ணி எனக்கு தெரியலங்க. இவங்க போகும்போது என்ன கொண்டு போகிறானுங்க உட்காந்துக்கிட்டு, ₹1 கூட எடுத்து தான் உனக்கு வந்து போனானே, அப்படியே உள்ளே போட நீ என்ன பண்ண போகிற? இதை கூட ஞானம் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோதான். நீ பணத்தை வந்து என்ன நீ வந்து உனக்கு என்ன நீ எவ்வளோ பேருக்கு பண்ண, ஒருத்தன் வந்து உனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அவ்வளோ கோவம் வருது, விட்டால் சாபமாக விட்டு தள்ளிடுவேன்னு நினைக்கிறேன். நான் அதுக்காண்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து தாங்கவே முடியல. என் பொண்ணுகிட்ட கேட்டால் என் பொண்ணு வந்து திட்டிட்டு இருக்கா, உன் வேலையை பார்க்கக்கூடாது, நீ எதுக்கு வந்து பண்ண. அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல்லும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அவளே ஆமாம் கரெக்டு தான், அவள் கரெக்டாக சொல்லிட்டா, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு ரொம்ப குதிச்சா, எதுக்கு நீ தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எதுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், இவ்வளோ இது நடக்குது, அந்த மக்களை பார்க்குறதுக்கு வந்து பாவமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அவளும் சொல்லிட்டான், இவங்களாம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அவன் அழிவு வந்து அவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எல்லாம் ஏழை மக்களை இந்த அளவுக்கு வந்து ஒரு உழைக்கும் மக்களை வந்து
கொடுமைப்படுத்தினான்னா அவனை மாதிரி ஒரு அரக்கர்கள் கூட்டம் வந்து உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். திட்டி விடுவேன் கண்டமானைக்கு. சரி, ஓகே, பாய்.